ஒரு காலை வேளையில் ஒரு 5 வயதான சிறுமி ஒரு கோவிலின் உள்ளே உள்ள சுவற்றில் தன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை தனது வேண்டுதல்களாக சிறிய பென்சில் மூலம் எழுதுகிறாள். இதனை அங்கே கடவுளை வழிபடும் பக்தர் ஒருவர் தற்செயலாக பார்த்தார். அவர் பல நாட்களாகவே இவ்வாறு அந்த சிறுமி கோயில் சுவற்றில் எழுதுவதை பார்க்கிறார். அவர் ஒரு நாள் அந்த சிறுமி எழுதிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு அந்த சிறுமி எழுதிவிட்டு சென்ற சுவற்றை பார்த்தார். அந்த சுவற்றில், கடவுளே, எனக்கு ஒரு சிறிய ஸ்கூல் பேக் வேண்டும். எனக்கு பள்ளிக்கு கொண்டு செல்ல புத்தக பை இல்லை. அதனால் எனக்கு நீதான் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருந்தது. இதனை பார்த்த அந்த நபர் கோயிலுக்கு வெளியே வந்து தனது காரில் ஏறி தனது வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மறுநாள் காலை அந்த சிறுமி கோயில் சுவற்றில் எழுதிவிட்டு சென்ற பிறகு அந்த சிறுமி என்ன எழுதியிருக்கிறாள் என்பதை அறிய அந்த நபர் சென்று பார்க்கிறார். அங்கே, கடவுளே, நான் உன்னிடம் பல நாட்களாக எனக்கு ஒரு ஸ்கூல் பேக் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் நீ இத்தனை நாட்கள் ஒன்றும் செய்யவில்லை. எனக்கு ஒரு பாட்டி மட்டும் தானே இருக்கிறார். அவளிடம் நான் கேட்டால், நீ கடவுளிடம் கேள், அவர் உனக்கு தருவார் என்று கூறினார். அதனால்தான் நான் உன்னிடம் கேட்கின்றேன். இன்று காலை என் வீட்டின் முன் ஒரு சிறிய ஸ்கூல் பேக் இருந்தது. அதனை நீதானே அங்கே வைத்தாய் என்று எழுதியிருந்தது. அதனை பார்த்து அந்த நபர் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனெனில் அவர் உண்மையில் அந்த பகுதியில் உள்ள ஒரு பெரிய தொழில் அதிபர் ஆவார். அவர்தான் அந்த சிறுமியின் வீட்டில் ஸ்கூல் பேக் வாங்கி வைத்துள்ளார். மேலும் எல்லா நாட்களிலும் அவர் கோவிலுக்கு சென்று அந்த சிறுமி என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு சென்று பின்னர் அதனை நிறைவேற்றுகிறார். ஆனால் அந்த சிறுமிக்கு இதனை யார் செய்கிறார் என்று தெரியாது. அவள் அது கடவுள் தனக்கு தருகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள். அந்த சிறுமி பிறக்கும் முன்பே தன் தந்தையை இழந்தாள். பிறந்தவுடன் தாயையும் இழந்தாள். தனது வயதான பாட்டியுடன் வாழ்ந்து வருகிறாள். அவளின் பாட்டி வயது முதிர்வால் பார்வையற்றவர். அருகில் உள்ள விறகுகளை விற்றுதான் அந்த பணத்தில் தங்கள் வாழ்க்கையை ஒட்டுகிறாள். சிறிது காலம் கழித்து அந்த பாட்டி இறந்து போகிறார். இப்போது அந்த சிறுமிக்கு 15 வயது ஆகிறது. அவள் ஒரு நாள் அந்த கோயிலுக்கு வந்து அவள் சிறுவயதிலிருந்தே தன் ஆசைகளை எழுதி வருகின்ற அந்த சுவற்றில் மீண்டும் எழுதுகிறாள். பின்னர் அங்கிருந்து சென்று விடுகிறாள். அப்போது வழக்கம் போல அந்த தொழிலதிபர் அதனை பார்க்கிறார். அதில், எனக்கு இத்தனை ஆண்டுகள் தேவையான பொருட்களை வாங்கி தருவது யார்? நீங்கள் யார் என்று தெரியவில்லை. கட்டாயமாக கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் மூலமாக செயல்படுகிறார் என்பதை அறிவேன். நீங்கள் யார் என்று தெரியவில்லை. உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இதனை வாசித்துவிட்டு அவர் திரும்பிய போது அவரின் பின்னால் அந்த சிறுமி நின்று கொண்டிருந்தாள். அவள் அவரை நோக்கி, நீங்கள்தான் என் ஆசையை வாசித்துக் கொண்டதனை நிறைவேற்றுவதற்காக அதிகாலை என் வீட்டின் முன் பக்கம் பொருட்களை வாங்கி வைப்பவரா என்று கேட்டாள். அதற்கு அவர், ஆமாம் என்று கூற, அவள், எதற்காக நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள்? எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் உங்களை பார்த்ததே கிடையாதே என்றாள். அதற்கு அவர், மகளே, நான் இந்த ஊரில் பலராலும் அறியப்பட்ட ஒரு தொழிலதிபர் ஆவேன். எனக்கு குழந்தைகள் இல்லை. ஒரு நாள் நான் இந்த கோவிலின் சுவற்றில் நீ எழுதி கொண்டிருப்பதை பார்த்தேன். அதனை அறிய ஆர்வம் கொண்டேன். மேலும் நான் அதனை நிறைவேற்றினேன். அதில் நான் அளவில்லா மகிழ்ச்சியும் நிறைவையும் அடைகிறேன் என்று கூறினார். அவள் அவரிடம், நீங்கள் எனக்கு செய்த உதவிகளுக்கு நான் எவ்வாறு ஈடு கொடுக்கப் போகிறேன்? எனக்கு ஒரு பாட்டி இருந்தார். இப்போது அவரையும் கடவுள் எடுத்துவிட்டான் என்று கூறி அழுதாள். அவர் மீண்டும் அவளிடம், நான் உன்னை பார்த்தவுடன் என் குழந்தையாக எண்ணினேன். நீ எனக்கு மகளாக வேண்டும். என்னுடன் வா, நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்றார். அதற்கு அவள் சம்மதித்தாள். உடனே அவர் அவளை தன்னோடு அழைத்துச் சென்று சட்டப்படி அவளை தனது மகளாக தத்தெடுக்கிறார். அவளை மேல் படிப்புகள் படிக்க வைத்து தனது சொத்துக்களுக்கு அதிபதியாக்குகின்றார். அவள் தனது திறமையை பயன்படுத்தி அவரது தொழிலை மேலும் மேலும் முன்னேற்றுகிறாள்.